வள்ளுவர் வரை வைரமுத்துவரை உங்களுடைய ஆசிரியர் விழாவுடைய நாயகர் மதிப்பிற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்துவர்களே, இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களே, சகோதரர் சிவபெருமான் அவர்களே, தோழர் முத்தரசன் அவர்களே, தோழர் சண்முகம் அவர்களே, தோழமை இயக்கத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, மூத்த அமைச்சர் அந்த துறைமுறை உள்ளிட்ட அமைச்சர்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறப்பாக உரையாற்றி கொண்டுள்ள மதிப்பிற்குரிய முனைவர் இளைஞர் ஐஏஎஸ் அவர்களே, அன்புக்குரிய முனைவர் சுல்தான் அவர்களே, வெற்றி தமிழர் தலைவருடைய நிர்வாகிகளே, கவிஞர் வைரமுத்து கல்வி அறக்கட்டளை சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ் அறிஞர்களே, சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உரையை தொடர்வதற்கு முன்பு ஒரு செய்தி. கவிப்பரசு அவர்களுக்கு பொன்னாடை அளித்து வந்திருக்கிறேன். இந்த நூலுடைய ஆசிரியர்களுக்காக மட்டுமல்ல, இன்று அவருக்கு தருணம். அறிவியல் சார் மீண்டும் அவருக்கு தலைமுறை அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை நமக்கெல்லாம் இந்த புத்தகத்தை பரிசாக தந்திருக்கிறார். அதற்காக அறிவியல் சார் அவருக்கு நன்றி நன்றி நன்றி. திருக்குறள் 2 அடிதான். ஆனால் 2000 ஆண்டுக்கு மேல அதுக்கு புது புது பொருள்களை சொல்லி உலக மக்கள் எல்லோரும் புது வழியை அன்படியை சொல்லக்கூடிய உலக இலக்கியமா உயர்ந்திருக்கிறது. அதனாலதான் மனக்குடவர் பயமீரர்களை தொடங்கி முத்தமிழின் கலைஞர் உள்ளிட்ட ஏராளமான திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். அந்த வரிசைகளெல்லாம் இன்றைக்கு நம்ம கவிப்பேரரசு அவர்கள் எடுத்திருக்கிறார். கவிப்பேரரசு அவர்கள் இயற்றியுள்ள இந்த திருக்குறள் தீபத்தில் வள்ளுவர் எழுதுனதுதான் நீதின்னு சொல்ல, புத்தகத்தோட தலைப்பையே வள்ளுவர் மறை வைரமுத்துவரை கவிதை மெடுக்கோடு வச்சிருக்கிறார். இந்த உரையோட ஆளும் குரல்கள் எழுதிய கவிப்பேரரசோட திறன் போன்றவற்றை இங்கு உரையாற்றிய அனைவரும் சொல்லியிருக்கிறார். நான் இதை பத்தி சுருக்கமாக சொல்லணும்னா, திருமணங்களுக்கும் திருக்குறளுக்கும் அவருக்கு விவாத சாயத்தை பூசி மறைப்பதற்கு முயற்சிகள் வைக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய குறைவான எடுத்து குறைவாக வீசியிருக்கிறார் கவிப்பேரரசு. கவிப்பேரரசு இந்த புத்தகத்தோட முன்னதையில திராவிட பண்பாட்டை ஆரிய பண்பாடு நகர்த்துவோ தகர்க்கவோ முனைவு காலகட்டத்தை விரும்பி தமிழ் மனம் காக்கும் தனிப்பெரும் மனமாக வள்ளுவம் என்பது என்று சொல்லி
2000 ஆண்டுகால வரலாற்றை தன்னுடைய சொற்களாக எடுத்து சொல்லிவிட்டார். திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் இது தமிழுக்கான மக்களுக்கும் சொந்தமான நூல் கிடையாது. அதனால்தான் திருக்குறளோட பொருளை உணர்ந்த வகுத்துரைப்பவர்களுடைய பெரியார் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் மாநாட்டை நடத்தினார். திருக்குறளை அச்சிட்டு பரப்பினார். மதங்களை வெறுத்தவர் உங்கள் மதம் பிறமதம் என்று சொல்லுங்கள், உங்களதை குரல் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறளை படிப்பவர்கள் மட்டுமல்ல பின்பற்றுவதாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். தலைவர் கலைஞர் அவர்கள் குரல் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னதோடு இன்னைக்கு புது பொழிவோடு இருக்கிற பிரதமர் கூட்டத்தை கட்டினார். இந்திய துணைக்கண்ட தொடர்புடைய குமரியினுடைய 25 ஆண்டுகள் கடந்து சுனாமியை எதிர்த்து நிற்கக்கூடிய என் வல்லவருக்கு ஆன்மீக சிலையை உருவாக்கினார். குரலையும் கட்டினார். குரலுக்கு உரை எழுதினார். தமிழின் சின்னம், தமிழினத்தின் சின்னம் திருக்குறள் தான் என்பதை அடையாளம் காட்டி செம்மொழி மாநாட்டோடு அச்சடிக்க வல்லுவரையும் குரலையும் இடம்பெற செய்தார். தமிழ் சமூகம் என்பது சமத்துவ சமூகம் என்பதை வல்லுவரோட வரிகளான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என சொல்லித்தான் அந்த மாநாட்டை மைய பாடலையை உருவாக்கி தந்தார். திருக்குறளை தூக்கி பிடிச்சு இதுதான் நம் இடத்துக்கான கலைஞரை விளக்கம் போராடி வாதாடி வழக்கு வருவதுதான் நம்முடைய திராவிட இயக்கம். அந்த வழித்தடத்த இன்னைக்கு அந்த கவிப்பேரரசு கையெழுத்தவர்களும் வாதை மாறாமல் இந்த வல்லுவதீதத்தை அவர் ஏந்தியிருக்கிறார். நம்ம கவிப்பேரரசு அவர்கள் 12 வயசுல காதலிக்க தொடர்ந்த குரலுக்கு 72 வயசு வரை அவர் இருந்து இன்றைக்கு உரை எழுதியிருக்கிறேன்னு சொல்லி முகதைகளை சொல்லியிருக்கிறார். அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்களுடைய 72 ஆண்டு அனுபவ பயணம், அறிவு சேர்க்கை இதையெல்லாம் துணையாக கொண்டு நீங்க திருக்குறளை அணுகி உரை எழுதியிருக்கீங்க. இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஒவ்வொரு குறளுக்கும் நீங்கள் எழுதியிருக்க பொருளை வாசிக்கும் போது ஒரு கவிதையை படிச்சு அந்த மனதை பெற்றவனாக இருப்பதை நான் தவிர்க்க முடியல. நான் ரசித்த சில இடங்களை மட்டும் நீங்க எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இல்லறத்தான் என்பவன் நகரத்தான் துணை நிற்பவன். இல்வாழ்க்கை ஒருவன் செய்யத்தக்கதெல்லாம் அறச் செய்கிறது, நல்லத்தக்கவை நாம் வழி செல்கிற முயற்சி என்னும் பெரும்பொருளை செல்வத்தை பெறுகிறோம். முயலாமை என்னும் சோம்பலோ ஒருவனை வறுமைக்குள் செலுத்திவிடும். உள்ளவர்களும் உள்ளவர்கள் வீடுகளை பெறுவார்கள். நல்ல இடத்தை சேர்ந்தவர்களோ எல்லா புகழையும் அடைவார்கள். மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று உடனம் மயக்கம் என்பது பிறப்புக்கு சிறப்பன்று. உன் கண்கள் உன்னை கைவிட்டு விட்டன, இது என உன் சொற்களால் உண்மை சொல். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கவிஞர் தன் கைவண்ணத்தை உரையில் உரந்தை காட்டியிருக்கிறார். அதனால்தான் எழுதப்பட்ட உரையும் ஒவ்வொரு கவிதையாக இருக்கு. திருக்குறளின் வெளிப்படாத மறைவர்கள் இன்னும் நிறைய இருக்குன்னு ஏராளமான அறிஞர்கள் தங்களோட அறிவை அனுபவத்தில் பயன்படுத்தி உரை எழுதிட்டு இருக்காங்க. 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லாருக்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு. காலங்கள் கடந்து வாழும் வரையில் இந்திய நாட்டோட தேசியங்களாக அறிவிக்கிற முயற்சிகளை நாம் இன்னும் அதிகமாக கவனிச்சிருக்கிறோம். இதுக்காக திருக்குறளோட சிறப்பை முழுமையாக சொல்லும் வகையிலான மாபெரும் பொறுப்பை தலைநகர் டெல்லியிலே நாம் உருவாக்கிறோம். வள்ளுவர் மலை குரலை இந்திய சமூகத்தை விதைக்கிற பணியில அதை ஈடுபடுத்திக்கிறோம்.
வள்ளுவர் புலவர் மட்டுமல்ல, புரட்சியாளர். வள்ளுவர் கவிஞர் மட்டுமல்ல, கழகக்காரர். அவர் வழங்கியிருக்கும் பிழையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல, காலத்தின் தேவை. வள்ளுவத்தை பரப்புவதோடு மனிதனுக்கு எதிரான கருத்தியல் வண்ணங்களை அவர் மேல பூச முயற்சிக்க நடவடித்தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும். சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆலயத்துல ஆடினாத காரணத்தால நம்மளோட வல்லுவரை காட்டி திருட பார்க்கிறாங்க. திருடன் விட ஏமாத்த பார்க்கிறாங்க. அதான் பொருத்தமா இருக்கும். திருவள்ளுவர் என்பவர் உலகம் படிப்பதை வெடித்து விட்டால் மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்ன பகுத்தறிவு கவி. தெய்வத்தால் முடியாததை முயற்சி செயல்படுத்தி காட்டக்கூடிய சுயமரியாதை கவியாக விளங்கினார். அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதி கவி. உலக மக்களுக்கு உயிர்வழங்குகிற சூரியனாக இருக்கிற திருக்குறளை படித்த திருவள்ளுவரை அவதரிக்க நினைச்சால் அவருடைய கருத்துக்களில் வெப்பமே அவர்களை பொசுக்கும். திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது, பரப்பினால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும் என்ற மனதை கூட்ட இளைய தலைமுறைகளும் திருக்குறளோடு பெருமைகளை சேர்ப்பதோடு அவர் திருக்குறளை உருவாகின மனிதர்களாக வளர்த்திருக்க இன்றைக்கு திராவிட மாநில அரசு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. தீரா கால திருக்குறள் நிகழ்ச்சிகள், குரலவை போட்டிகள், குரல் இருந்து நாட்டிய நாடகங்கள், மாணவர் திருக்குறள் மாநாடு, டிசம்பர் மாசத்துல குரல் பாடம், திருக்குறள் முற்றோதல் உள்ளிட்ட ஏராளமான முன்னெடுப்புகள் நம்ம திராவிட மாநில அரசு மேற்கொண்டது. ஏன்னா குரல் நீதி இருக்கிற இடத்துல மனிதனை தடுக்க முடியாது. அதுக்கு கவி பேரரசு வைரமுத்துடைய உரையும் அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை அறிவார்ந்த கருத்துக்கள், இலக்கியங்கள் வழியாக மேம்படுத்தி மாநில உடலை முதன்மைக்கு மனிதனாக உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை. மொழி வளர்ந்தால் இனம் வாழும், மொழி வீழ்ந்தால் இனம் வீழும். இதுதான் உலக வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடமாகும். இன்றைக்கு நாம் அதிக வீரியத்தோடு அரசியல் பண்பாட்டு படையெடுப்ப நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தகைய படையெடுப்புகளையும் வெல்லும் தமிழுக்கு உண்டு. தமிழுடைய நம்முடைய தொடர்பு திறந்த வள்ளுவர் முறை, வைரமுத்து முறை போன்ற நூல்களும் மாதம் கேடயமாக அமையும். இந்த நம்பிக்கையோடு நமது கவிப்பரசவன் இலக்கிய பயணம் இன்னும் பல சாதனைகளை செய்து தமிழுக்கு பெருமை சேர்க்கட்டும் என நான் அனைவரின் சார்பில் வாழ்த்துகிறேன். தமிழ் இருக்கும் வரை, குரல் இருக்கும் வரை இந்த நூலும் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க.